வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். நொய் அரிசி கஞ்சிக்கே வழியில்லையாம், பயவுள்ளைக்கு நெய்ச்சோறு நினைப்பாம் என இருக்கும் ஒரு பழமொழியை நினைவூட்டும் வகையில் ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பின் உருவாக்கத்தில் தமிழர் தரப்பு ஓரணியில் நிற்க வேண்டும் என குரல் கொடுக்கும் முகங்களின் நகர்வுகள் வந்து கொள்கின்றன. அந்த வகையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் ஏகேடிஆர் தரப்புக்கும் ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பான ஏகேடிஆர் தரப்புக்கும் இடையில் ஏதாவது டீல் இருக்கக்கூடும் என்ற ஐயத்தை கிளப்பும் வகையில் செல்வம் அடைக்கலநாதனின் நேற்றைய வரவு செலவு திட்ட ஆதரவு வாக்கு வெளிப்பட்டுள்ளது. இதேதட அவாண்டம் நாட்டுக்காக ஏகேடிஆர் பார்த்து பார்த்து செதுக்கிய பாதீடு நன்றாக பிடித்து விட்டதால் செல்வம் அடைக்கலநாதன் அரச தரப்பில் இல்லாவிட்டாலும் கூட அதற்கு ஆதரவாக வாக்களித்துக் கொள்வது எல்லாம் டீலாக கருத முடியுமா என அவரது தரப்பு தர்க்க ரீதியாக வினாவை எழுப்பிக் கொள்ளவும் முடியும். ஆனால் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நகர்வுகளை எதிர்கொள்ள தமிழர் தரப்பு ஓரணியில் நிற்க வேண்டும் என சொல்லிக்கொள்ளும் தமிழ் தேசியம் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இப்போது வெவ்வேறான 3 நிலைகளில் ஸ்ரீலங்காவின் பாதீட்டை எதிர்கொண்டுள்ளனர். அந்த வகையில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் நேற்று ஏகேடிஆரின் பாதீடு தொடர்பாக நடந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. ஆனால் அதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாதீட்டுக்கு எதிராக வாக்களித்துக் கொண்டார். இதே சமகாலத்தில் செல்வம் அடைக்கலநாதன் அரச ஆதரவு நிலை எடுத்து பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்துக் கொண்டார். இவ்வாறாக ஒரு விடயத்தில் 3 வெவ்வேறான நிலைகளை எடுத்த தரப்பிலிருந்துதான் தமிழர்கள் தமது அரசியல் தடத்தில் கொழும்பு அதிகார மையத்தை கையாள வேண்டிய பாதையில் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்ற அறைகூவலும் வந்து கொள்கிறது. அதுவும் தமிழ் தேசியத்துக்காக என ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் உருவாக்கப்பட்ட சங்கு சின்னத்தை கடந்த பொது தேர்தலுக்கும் கமுக்கமாக பாவித்து அதனூடாக தனக்குரிய நாடாளுமன்ற ஆசனத்தை பெற்ற செல்வம் அடைக்கலநாதன் இப்போது இவ்வாறான ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். இங்கு ஒரு விடயத்தை இப்போது கூறிக்கொள்ள வேண்டும். செல்வம் அடைக்கலநாதன் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்துக் கொண்டாரோ இல்லையோ, அல்லது ஏகேடிஆரின் அரசு தரப்புக்கு எதிராக எதிரணியில் உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எதிர்த்து வாக்களித்தாலும் கூட ஏகேடிஆர் அரசாங்கம் எடுக்கக்கூடிய புதிய சட்டவாக்கங்களுக்கு இல்லையென்றால் பாதீடு போன்ற நகர்வுகளின் ஒப்பேற்றத்துக்கு எவ்விதமான தடைகளும் ஏற்படாது என்பது இங்கு அடிக்குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் ஏகேடிஆர் தரப்புக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான ஆதரவு நிலை இருப்பது ஏற்கனவே நீங்கள் அறிந்த ஒரு விடயம். ஆகையால் நேற்று தான் வெளிப்படுத்திய ஏகேடிஆர் ஆதரவு வாக்களிப்பு மூலம் செல்வம் அடைக்கலநாதன் ஒரு குறியீட்டு செய்தியை வெளிப்படுத்தியதாகத்தான் கருத முடியும். இதன் அடிப்படையில் தமிழர் தாயகம் சார்ந்த விடயங்களில் ஒற்றுமையாக ஏனைய தமிழ் முகங்களுடன் தான் பயணிக்கப் போவதாக செல்வம் அடைக்கலநாதன் கூறிக்கொள்வதை எவ்வளவு தூரம் நம்பிக்கொள்ள முடியும் என்பதும் இன்னொரு விடயம். இந்த விடயத்தில் உண்மையில் பரிதாபத்துக்குரிய ஒருவராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாறியிருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் கடந்த சில நாட்களாகவே ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பை மையப்படுத்தி தமிழ் தேசிய தரப்பை ஓரணியில் திரட்ட பாடுபட்ட நிலையில் அந்த நகர்வில் ஈடுபட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஆதரவை வெளிப்படுத்திய செல்வம் அடைக்கலநாதன் தான் இப்போது கஜேந்திரகுமார் எதிர்த்து வாக்களித்த ஏகேடிஆரின் பாதீட்டுக்கு ஆதரவு வாக்கை அளித்துள்ளார். ஆகையால் கூட்டி கழித்து பார்த்தால் அரசாங்கத்தின் பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்ததன் மூலம் அரசியல்வாதியான செல்வம் அடைக்கலநாதன் அடையக்கூடிய ஆதாயங்கள் என்ன என்பதை எதிர்வரும் நாட்கள்தான் புலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்னர் ஈழத்தமிழர்கள் தமது தனித்துவமான தலைவருக்காக உருவாக்கிய ராஜகோபுரம் எங்கள் தலைவன் என்ற பாடலை தனது ஆதரவாளர்கள் ஒலிக்க விட்டபோது அதனை ஏற்றுக்கொண்டு புலகாங்கிதப்பட்ட அதே முகம் ஏகேடிஆரின் பாதீடு நியாயமானது, அதனால் அதற்கு ஆதரவாக வாக்களித்தேன் என சொல்லிக்கொள்ள தடைகள் இருக்காது என்பதும் இன்னொரு விடயம். அரண்மனைகள் எங்கும் சதிகள் நிறைந்திருப்பதான ஒரு கருத்தியல் உண்டு. அந்த கருத்தியலை நிரூபிப்பது போல இலங்கை தீவின் சமகால உள்ளூர் அரசியல் அரங்கிலும் சரி, உலக அரங்கிலும் சரி,
இப்போது டீல்களும் கமுக்கங்களும் நீக்கமற நிறைந்திருப்பது தெரிகிறது. அந்த வகையில் தன்னை ஒரு சர்வாதிகாரி என அழைத்தமை உட்பட ரஷ்யாவுக்கு எதிரான தனது நகர்வுகளில் அண்மைய நாட்களில் பெரும் எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்திய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புடன் வேறு வழியின்றி நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டீல் எனப்படும் உக்ரேனிய இயற்கை வளங்களை அமெரிக்காவுக்கு வழங்கும் ஒப்பந்தத்துடன் உக்ரேனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வேறு வழியின்றி தற்போது பிணைக்கப்பட்டு உடன்பாடு தெரிவித்துவிட்டார். இந்த விடயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அடித்த ட்ரம்ப் கார்டு கச்சிதமாக வேலை செய்ததால் இந்த டீலை மையப்படுத்தி இந்த வாரத்தில் வாஷிங்டனுக்கு ஜெலன்ஸ்கி பறக்க உள்ளமை தெரிகிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை ரஷ்யாவின் உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது டீலின் ஒரு பகுதியாக உக்ரேனிய மண்ணில் உள்ள அரிய கனிமங்களை அமெரிக்கா அள்ளிக்கொள்வதற்கு இந்த புதிய டீல் வழிவகுத்துக் கொள்கிறது. அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த புதிய டீலின் விவரங்கள் இன்னும் தெளிவாக வெளியே வரவில்லை என்றாலும் அமெரிக்கா ஏற்கனவே உக்ரைனுக்கு வழங்கிய உதவிகளுக்கு ஈடாக $500 பில்லியன் பெறுமதியுடைய கனிமங்களை ட்ரம்ப் நிர்வாகம் கோரியபோது முன்னர் அதனை கடுமையாக எதிர்த்த அதே விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தான் இப்போது அமெரிக்காவின் டீலுக்கு இசைவு தெரிவித்துள்ளார். இந்த இடத்தில் ஜெலன்ஸ்கி தனது பழைய நிலைப்பாட்டை கைவிட்டாரா அல்லது அமெரிக்கா ஏதாவது இந்த விடயத்தில் உக்ரைனுக்கு இலக்கம் காட்டியதா என்பது தெளிவாக தெரியவில்லை. எனினும் புதிய டீலை மையப்படுத்தி ஜெலன்ஸ்கி இந்த வாரம் வாஷிங்டனுக்கு பறக்க உள்ளதும் உக்ரேனிய கனிமங்களை அமெரிக்கா கறக்க உள்ள காட்சிகளுக்கும் தெளிவான அறிகுறிகள் வந்துள்ளன. இப்போது உக்ரைன் குறித்த டீல் படிந்ததால் ட்ரம்பும் ஜெலன்ஸ்கி மீதான சிறிய தளர்வை வெளிப்படுத்தி உக்ரைனின் எதிர்கால பாதுகாப்பை தாங்கள் தேடிக்கொள்வோம் என்கிறார். அத்துடன் உக்ரேனில் கனிமங்களை அள்ளும் ஒப்பந்தத்துக்கு பதிலாக உக்ரேனுக்கு $350 பில்லியன் அளவுக்கு இராணுவ உதவியும் அதன் போராடும் உரிமையும் உறுதிப்படுத்தப்படும் எனவும் ட்ரம்ப் கூறுகிறார். ஆகையால் இலங்கையின் உள்ளூர் அரசியல் களத்திலும் சரி உலக அரசியல் களத்திலும் சரி எப்போதுமே சில டீல்களுக்கு இடம் இருக்க முடியும் என்ற கருத்தியல் அபத்தமான ஒரு கருத்தியலே அல்ல. இப்போதெல்லாம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் தமிழர் தரப்பில் ஒலிக்கும் குரல்கள் சமூக வலைத்தள ஊடகங்களை அதகலப்படுத்தி ஓய்ந்து விடுவதே வழமையாக உள்ளது. ஆனால் மறுபுறத்தே தனக்குரிய சில இலக்குகளுடன் ஜேவிபி மேற்பார்த்த அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி நகர்வது நேற்று ஜெனீவா அரங்கில் அதன் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் உரையாற்றிய போது தெரிந்தது. ஏகேடிஆர் தலைமையிலான ஆட்சியில் இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொருளாதார உறுதித்தன்மை மற்றும் தேசிய நல் இணக்கத்துக்கான உறுதிப்பாடு உண்டென ஜெனீவாவில் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான கரத்துண்டை நீட்டிய அவர் வடக்கு கிழக்கில் தமது அரசாங்கம் சிறப்பு கவனத்தை செலுத்தியதாகவும் குறிப்பிட்டுக் கொண்டார். அத்துடன் சர்வதேச மனித உரிமை கட்டமைப்புகளில் ஸ்ரீலங்கா தீவிரமாக பங்கேற்கும், உலகளாவிய மனித உரிமை நடைமுறைகளுக்கு ஆதரவளிக்கும், ஐநாவுடன் ஒத்துழைக்கும் எனவும் அவர் சில கரண்டிகளை கொடுத்தார். ஆனால் இவ்வாறான நகர்வழியெல்லாம் ஜெனீவா அரங்கில் சாதகமாக வெளிப்படுத்த தவறாத விஜித ஹேரத் தமிழர்களின் உதிரப்பலியை மையப்படுத்தி கொழும்பு அதிகார மையங்களின் பழைய சூட்சும பாதையிலிருந்து விலகிக் கொள்ளவே இல்லை. ஏனென்றால் நேற்று ஜெனீவா அரங்கில் தான் குறிப்பிடும் விடயங்கள் அனைத்துமே ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்புக்குள் உள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் மட்டும் மேற்கொள்ளப்படும் என்ற முத்தாய்ப்பையும் சொல்லி வைத்திருக்கிறார். அதாவது விஜித ஹேரத் நேற்று ஜெனீவா அரங்கில் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என ஏகேடிஆர் அரசாங்கம் சார்ந்த சில கதைகளை கச்சிதமாக விட்டுவிட்டாலும் இவையாவும் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்புக்குள் தான் வெறுமென்ற மொழியாடலை மறக்காமல் சொல்லி சோலியை முடித்துக் கொள்ள தலைப்பட்டார். தமது இனத்தின் மீதான உதிரப்பலிக்கு ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்புக்குள் இருந்தபடி தீர்வை கண்டுகொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை ஈழத்தமிழர்கள் நீண்ட நெடுங்காலமாக ஒலித்து வரும் நிலையில் கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையிலே வை என்பதாக ஜெனீவா மனையில் விஜித ஹேரத் கொழும்பு அதிகார மையங்கள் அவ்வப்போது தூக்கி வைக்கும் அதே கிளவியைத்தான் நேற்றும் தூக்கி வைத்தார். ஸ்ரீலங்காவின் வெளியக அதிர்வுகள் இவ்வாறு இருக்க, இலங்கையில் தொடர்ந்தும் தீவிர பேசுபொருளாக தொடரும் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் வணிகத்தை சுற்றி வரும் மாபியா குற்றச்செயல்கள் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் சில நகர்வுகளை எடுக்க தலைப்படுகின்றது. மாபியா கும்பல்களுக்கு இடையிலான போட்டு தள்ளுதல்கள் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என ஆரம்பத்தில் ஏகேடிஆர் முகங்கள் சொல்லிக் கொண்டாலும் இப்போது இந்த நகர்வுகள் தொடர்ந்தால் அவை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொள்ளும் என்ற குறுகுறுப்புடன் நேற்று ஏகேடிஆர் ஸ்ரீலங்காவின் படைய தலைகளுடன் இந்த விடயம் குறித்து ஆய்வுகளை செய்திருக்கின்றார். இந்த ஆய்வுகளில் வெளிநாடுகளில் இருந்து இயக்கும் சூத்திரதாரிகளை, குறிப்பாக துபாயிலிருந்து செயற்படும் இலங்கை சார்ந்த மாபியா புள்ளிகளை நாட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் ராஜதந்திர மட்டத்தில் தீவிரமான முயற்சிகளை செய்வதற்கான சுழிகள் போடப்பட்டுள்ளன.
அந்த வகையில் துபாயிலிருந்து செயல்படும் மாபியா குற்றவாளிகளை பிடிப்பதற்கு இன்டர்போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறையின் ரெட் அலர்ட் எனப்படும் சிவப்பு எச்சரிக்கைகள் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதுவரை பிறப்பிக்கப்பட்ட ரெட் அலர்ட் அறிவிப்புகளில் 10க்கு மேற்பட்ட இலங்கை சார்ந்த பெண்களுக்கும் அனைத்துலக காவல்துறையின் பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்களில் பலர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கு அப்பால் இலங்கையை மையப்படுத்தி இடம்பெறும் மாபியா வலையமைப்பு நகர்வுகளை மையப்படுத்தி சிலருக்கு ப்ளூ அலர்ட் எச்சரிக்கைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மாபியா சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய ஒருவரின் அடையாளம் அல்லது அவரின் இருப்பிடம் குறித்த தகவல்களை அவரது இருப்பிடம் குறித்த தகவல்களை அறிவதற்கு இவ்வாறான ப்ளூ அலர்ட் அறிவிப்புக்கு பின்னரான பொறிமுறை பயன்படுத்தப்படுவது இன்டர்போலின் ஒரு நடைமுறை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இப்போது துபாய் மீது இன்டர்போல் மேற்பார்த்த ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு சக ராஜதந்திர கண் பதிந்து கொள்வதால் அங்குள்ள இலங்கை குற்றவாளிகளுக்கு இனிமேல் துபாய் பாதுகாப்பான சொர்க்கமாக இருக்கப் போவதில்லை என்பது தெரிவதால் அவர்கள் அங்கிருந்து அவசரமாக வேறு இடங்களுக்கு நகர முனைவதாகவும், இந்த நகர்வுக்கு அனைத்துலக ரீதியில் போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு உள்ள பிளாக் மாஃபியா ஃபேமிலி கிரைம் சிண்டிகேட் எனப்படும் அமைப்பு உதவ தலைப்படுவது துபாய் அதிகாரிகளுக்கும் புதிய தலையீடியாக மாறியுள்ளதாக தெரிகிறது. இந்த பின்னணியில் ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்றத்துக்கு நடந்த தாக்குதல், மித்தேனியா மற்றும் கொட்டாச்சேனையில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் யாவுமே வெளிநாடுகளில் மறைந்துள்ள பாதாள உலக மாபியாக்களால் திட்டமிடப்பட்ட சம்பவங்கள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கனிமுல்ல சஞ்சீவவை கடந்த வாரம் போட்டு தள்ளிய குற்றத்தை செய்ததாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதுவரை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்புக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் இந்த போட்டு தள்ளுதலுடன் வெளிநாட்டில் இயங்கும் இலங்கை சார்ந்த மாபியா முகங்களான கெஹல் பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்தா, அவிஷ்கா ஆகிய புனைபெயர்களை கொண்ட பாதாள உலக நபர்கள் இருந்தமையும் அவர்கள்தான் இந்த போட்டு தள்ளுதல்களுக்கான உத்தரவை சிவந்தியூடாக தனக்கு வழங்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தரப்பு இந்த விடயத்தில் இன்னமும் தமக்கு தண்ணி காட்டி வரும் பெண் மாபியாவான இஷாரா சிவந்தியை தேடுவதில் தீவிரம் காட்டி வருகின்றன. சிவந்தியை தேடி தற்போது நாடளாவிய ரீதியில் வேட்டை நடத்தப்படுகின்றது. தேடப்படும் சிவந்தியை ஒத்த ஒரு நபர் தெவினப்பகுதி ரன்கள தோட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து அந்த வீடு உடனடியாகவே நேற்று அதிரடி சுற்றி வளைப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. அவ்வாறான நகர்வு இடம்பெற்ற போது அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண் அங்கிருந்து தப்பி காட்டுக்குள் ஓடி இருந்தார். தோற்றத்தில் சிவந்தியைப் போலவே இவர் இருந்ததால் சிவந்திதான் இந்த வீட்டில் இருந்ததான குறுகுறுப்புடன் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு காட்டுப்பகுதியை சுற்றி வளைத்து அதிரடியாக தேடிய போது குறித்த காட்டுப்பகுதியில் ஒரு சிறு குழந்தையுடன் குறித்த பெண் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டார். தோற்றத்தில் சிவந்தியைப் போல இருக்கும் அந்த பெண் சிவந்தி அல்ல என்பதும் அவரது மச்சாள் முறையான பெண் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரும் அவரது தாயாரும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே சிவந்தியின் அன்னையும் அவரது சகோதரரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தெரிந்த விடயம். இவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்ட அனைவருக்குமே சிவந்தியின் மாபியா செயல்கள் தெரிந்திருந்ததாகவும் ஆனால் அதனை அவர்கள் மறைத்து வைத்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கனிமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்தில் போட்டு தள்ளப்பட்ட போது சிவந்தி தனது சகோதரருக்கு அனுப்பிய 2 குறுஞ்செய்திகளில் நீதிமன்றத்தில் வைத்து சஞ்சீவவை அடிக்கின்றோம் என்ற ஒரு செய்தியும் சஞ்சீவ கொல்லப்பட்ட பின்னர் வேலை முடிந்தது என்ற இன்னொரு செய்தியையும் அனுப்பியமை தற்போது தெரிய வந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். சிவந்தி தனது மாபியா பண பரிமாற்றங்களை தனது தாயின் வங்கி கணக்கு மூலமாகவே நடத்தியதாகவும் தாக்குதலுக்கு பின்னர் தான் தலைமறைவாகிக் கொள்ள முன்னர் தாயின் வங்கி கணக்கு மூலமாக நீர்கொழும்பில் அவர் ஆடைகளை கொள்வனவு செய்ததும் தற்போது தெரிய வந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகிறது. மொத்தம் இவ்வாறான மாபியா செயல்பாடுகளால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் இல்லை என சொல்லிக்கொண்ட அரசாங்கம் இப்போது அந்த விடயத்தில் சற்று கிளேசம் கொண்டிருப்பதை அரசாங்கம் பாதுகாப்பு தரப்புடன் தற்போது தீவிரமாக நடத்தி வரும் ஆய்வுகளின் ஊடாக கண்டுகொள்ள முடிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சின் அரசியல் களத்தில் குடியேற்றம் ஒரு முக்கிய விடயமாக எதிரொலித்து வரும் நிலையில் இன்று குடியேற்றம் தொடர்பான அமைச்சக குழு பிரதமர் தலைமையில் கூடியுள்ளது. பிரான்சில் குடியேறிகளுக்கு நுழைவிசைவுகளை வழங்குவதில் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது, அரசியல் தஞ்ச கோரிக்கைகளின் அடிப்படையில் வதிவிடங்களை வழங்குவதை மட்டுப்படுத்துவது, நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகளை நாட்டை விட்டு அகற்றுவது தொடர்பான விடயங்களை இந்த குழு ஆய்வு செய்து வருகின்றது. ஆனால் இன்றைய கூட்டத்தில் திடீர் நிகழ்ச்சி நிரலாக கடந்த சனியன்று முல்ஹவுஸில் நடந்த
அல்ஜீரிய குடியேறியொருவரின் தாக்குதலை மையப்படுத்திய விடயங்களும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒருவர் பலியாகி 3 காவல்துறையினர் காயமடைந்த இந்த தாக்குதலை நடத்திய சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே பிரான்சில் சட்டபூர்வமற்ற வகையில் வசித்ததன் அடிப்படையில் அல்ஜீரியாவுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கையை எதிர்கொண்டவர். ஆனால் குறித்த நபரை ஏற்றுக்கொள்ள அல்ஜீரியா மறுப்பு தெரிவித்ததால் இந்த விடயம் தற்போது அல்ஜீரியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ராஜதந்திர முறுகலாகவும் உருவாகியுள்ளது. தனது சொந்த பிரஜையை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் அல்ஜீரியாவின் அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என அறிவித்துள்ள பிரான்சின் பிரதமர் பிரான்சுவா பைரூ இன்று இந்த விடயத்தில் இறுக்கமான நகர்வுகளை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று குடியேற்றம் தொடர்பாக கூடி ஆய்வுகளை செய்து வரும் அமைச்சக குழுவில் 10 அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். பிரான்சின் புதிய பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் பிரான்சுவா பைரூ குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அமைச்சரவை இடைநிலை குழுவை கூட்டிக் கொள்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.